பொருத்தமான விடையை தருக அப்படின்னு சொல்லி. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா அது ஒரு அற இலக்கியம். சிறுபஞ்ச மூலம் ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு ஒரு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசான். குடும்ப விளக்கோட ஆசிரியர் பாரதிதாசன். சீவக சிந்தாமணியோடது திருத்தக்க தேவர். குறுந்தொகையோட தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. இந்த கொஸ்டின் 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதே சேம் கொஸ்டின் 2019 குரூப் 8 கேட்டிருக்காங்க. அடுத்து ஞானப்பச்சிலைன்னு வள்ளலார் எதை சொல்றாரு அப்படின்னாக்க தூதுவளையை தான் சொல்றாங்க. தூதுவளையை அதோட இன்னொரு பேர் சிங்கவல்லி. அந்த கொஸ்டின் 2019 குரூப் 8லையும் கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஞானப்பச்சிலைனாலும் தூதுவளைனாலும் ஒன்று தான். அதே மாதிரி சிங்கவல்லி அதோட இன்னொரு பெயர். அடுத்த கொஸ்டின், முதலாக சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னாக்க வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் வெளியிட்ட முதல் அகர முதலி எதுன்னு கேட்டால் கூட சதுரகராதின்னு சொல்லலாம். அடுத்து இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2019 குரூப் 8 கேட்டிருக்காங்க. அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. இது குலசேகர ஆழ்வார். அவர் தான் பெருமாள் திருமொழியை பாடியிருக்காரு. அடுத்து பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர், மறுபடியும் அதே கொஸ்டினை 2019 குரூப் 3A கேட்டிருக்காங்க. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழக்கூடிய மற்ற நாடுகள் எது அப்படின்னாக்க இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது குரூப் 4 2018 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. இதில் தமிழுக்காக முதலாக மாநாடு நடத்திய நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா மலேசியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழியில். இது 2019 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 4லையும் அதே சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மா அப்படின்னா பெரிய அப்படின்னு பொருள். அடுத்து 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் 3 to 6 எந்த நூலில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அகவற்பாலான நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு. அதாவது குறைந்த அடிகளை கொன்ற நூல் அப்படின்னாக்கா அது ஐங்குறு நூறு தான். 8 தொகையில் குறைந்த அடி கொண்டது ஐங்குறு நூறு. 3 to 6 தான். குறுந்தொகை அப்படின்னாக்கா 4 to 8. கலித்தொகை 11 to 80 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புறநானூறு 4 to 40 அந்த அடிவரையறை கொண்டது. அடுத்து 3 அடி சிற்றலையும் சேம் அதே கொஸ்டினை 2022லையும் குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஐங்குறு நூறு தான். 3 to 6 அதோட அடிவரையறை கொண்டது ஐங்குறு நூறு தான். அடுத்து தமிழில் சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? மறுபடியும் 2019 குரூப் 4ல் வீரமாமுனிவர். அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. மறுபடியும் 2022 குரூப் 4லையும் அதே கொஸ்டின் இருக்குது. சதுர அகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். மறுபடியும் எது சரியானது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல். மறுபடியும் அதே கொஸ்டின் தான் குரூப் 3Aல 2019 இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அதே கொஸ்டின். அடுத்து உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா பெரிய புராணம். இது 2018 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் மறுபடியும் அதே கொஸ்டின் 2022 குரூப் 4லையும் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டினை எப்படி மாற்றி கேட்டிருக்காங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உலகம், உயிர், கடவுள் அப்படின்னு சொல்லி மூன்றையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். அந்த இது மூணையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா திருவிக்கா சொல்கிறாரு. திருவிக்கா இது குரூப் 4 2022 கேட்டிருக்காங்க. அதே அடுத்த கொஸ்டினும் 2019 குரூப் 3A என்ன கேட்டிருக்காங்கன்னா உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்தை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதுக்கு பெரிய புராணம். அடுத்த கொஸ்டின் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லி தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் 2022 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க.
வீருடை செம்மொழி, தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.